விஜய் பிரபாகர் 32 வயசு தான், இன்னும் கல்யாணம் ஆகல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளை எத்தனையோ கனவுகள் இருக்கும், எத்தனையோ அவங்களுக்கு என்று இருக்கும். ஆனா எல்லாத்தையும் புறம் தள்ளி தன்னுடைய தந்தையினுடைய கனவை தன் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கையில எடுத்து உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். அவருடைய பொறுப்பு இந்த சின்ன வயசுலேயே என் மக்களுக்காக என் தந்தை விட்டு சென்று அந்த கடமைகளை என் மக்களுக்காக செய்வேன் என்று சொல்லி, அதுவும் நமது விருதுநகர் தொகுதி மக்களுக்காக இன்னைக்கு உழைப்பதற்காக இன்னைக்கு வந்திருக்காரு. படித்தவர், பண்பாளர், நல்ல குணம் படிச்சவர், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இன்னைக்கு இந்த காலத்துல. அது மாதிரி நீங்களே அவரை பார்த்திருப்பீங்க, கண்ணியமானவர், படிச்சவர். இன்னைக்கு எல்லா லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். அவர் போகாத நாடு இல்ல, எல்லாமே தெரியும். ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், எல்லா லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். இந்த தொகுதியை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பதை முழுமையாக அவர் அறிந்து வைத்திருக்கிறார். பார்க்கறதுக்கு சைலண்டா இருப்பாரு, ஆனா பொறுத்திருந்து பாருங்க, வெற்றி பெற்ற உடனே இதுவரைக்கும் விருதுநகர் இப்படி ஒரு வளர்ச்சி என்று பார்க்கல அப்படின்னு சொல்ற மாதிரி உறுதியாக உங்களுக்காக நிச்சயமாக நமது விஜய பிரபாகர் அவர்கள் உழைப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தாய் குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு. நான் வர வழியெல்லாம் ரோட்டெல்லாம் பார்த்துட்டு தான் வர. எந்த அளவு சாலை அமைப்பிற்கு குப்பை குளங்கள் சாக்கடை வசதி இல்லை, எல்லாம் நான் பார்க்கிறேன். நான் இதோட விட்டுற மாட்டேன். விஜய பிரபாகரோடு இணைந்து நானும் தொகுதிக்குள் வருவேன். உங்க ஒவ்வொருத்தருக்காக நானும் உழைப்பேன். இது எங்க சொந்த ஊரு, நாங்க இங்க விட்டு எங்க போக முடியும்? அதனால உறுதியாக உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரே வாக்குறுதி கூட ஒவ்வொரு வாக்குறுதியும் நிச்சயமாக நிறைவேற்றும் என்பதுல யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம். எது பத்தி நீங்க வேற டவுட்டே வேண்டாம். நம்ம மற்ற வேட்பாளரை பத்தி பேசி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாம வந்த என்ன செய்வோம், நம்ம வந்த மக்களுக்கும் இந்த தொகுதிக்கும் எப்படி முன்னேற்றுவோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இன்னைக்கு நான் வரும்போதே கேள்விப்பட்டு தீப்பெட்டி தொழிற்சாலையில இன்னையில இருந்து ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சுட்டாங்க. 22ஆம் தேதி வரைக்கும் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தீப்பெட்டி தொழிலாளர்கள். அதே மாதிரி பட்டாசு தொழிலாளர்கள் பிரச்சனையை எங்கள் பிரச்சனையாக கையில் எடுத்து அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில அத்தனை நலன்களையும் கொண்டு வருவோம். இங்க விவசாயம் அதிகம். நானும் சரி, கேப்டனும் சரி, விவசாய குடும்பத்தில இருந்துதான் இன்னைக்கு சென்னையில இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். எங்க மாமனார் ராமானந்தபுரத்துலதான் பிறந்தாரு, குலதெய்வம் இங்கதான், கல்யாணம் நடந்தது இந்த மதுரையில தான், கட்சி திருப்பரங்குன்றத்துலதான், பிள்ளைகளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனது நமது அழகர் கோயில்ல தான். எங்க வாழ்க்கை முழுக்க 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 விருதுநகர் தொகுதியை தானே தவிர இதை விட்டு வேற எதுவுமே தெரியாது. இன்னைக்கு கேப்டன் நீங்க கேட்டீங்கன்னா சொல்வாரு, இந்த உலகத்திலேயே அவருக்கு பிடித்த ஊர் எதுன்னா மதுரை விருதுநகர் தான் அவர் எப்பவுமே சொல்வார். அவர் கரையர் வேட்டி கதர் சட்டை போட்டது நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பெரிய நடிகரா இருக்கிறவங்க என்னென்னவோ ட்ரெஸ் போடுவாங்க. ஆனா நம்ம கேப்டன் என்ன ட்ரெஸ் போடுவாரு? கதர் வேட்டி கதர் சட்டையை தவிர வேற எந்த உடையும் அணியாமல் தமிழர்கள் பாரம்பரியத்தை எடுத்து சொல்ல உரிய அந்த கதர் வெட்டி சட்டையிலேயே வாழ்ந்தவர் கேப்டன். நமது காமராஜர் அவர்கள் இதே விருதுநகர்ல தான் பிறந்தாரு. அவரே தான் அந்த கதர் வேட்டி சட்டைய யாரிடம் இருந்து கற்றுக்கிட்டார்னா, அப்ப மாமா காங்கிரஸ்ல இருந்ததுனால காமராஜ் அவரை பார்த்து அவர் கதர் வெட்டி சட்டையும் போட்டதை பார்த்து கேப்டனும் கதர் வெட்டி சட்டையை போட்டு அன்னையில இருந்து காமராஜரை பார்த்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால உங்க தெரியுமா, இன்னைக்குதான் கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் இன்றைக்குதான். அந்த நாள்ல நான் விருதுநகருக்கு வந்திருக்கின்றதுல உண்மையிலே பெருமை. நம்ம எல்லா விதத்திலுமே உங்களுக்காக உழைப்போம். நிச்சயமாக இன்னும் நிறைய இடம் போகணும். உங்க கூட தான் இருக்க போறேன். தினந்தோறும் வருவேன், தினந்தோறும்